சித்தர்களின் ஆலயமாக இங்கு வரக்கூடிய நீண்ட நாள் நோயாளிகளுக்கெல்லாம் மருத்துவம் அளித்து வருகிற மருத்துவ பயனாளிகளிலே பலர் முதுகு வலியை ஒரு குறிகுணமாக சொல்லுகிறார்கள். முதுகு வலி பல நிலைகளிலே ஏற்படுகிறது. சிலர் எனக்கு பிடரி வலிக்கிறது, கழுத்தை அங்கிங்கும் அசைக்க முடியவில்லை, காலையில் எழும்போது இறுக்கமாக இருக்கிறது என்கிறார்கள். சிலர் படுக்கையிலே எங்களால் பிறண்டு படுக்க முடியவில்லை, அப்படி பிறண்டு படுக்கும் போது எங்களுக்கு வலி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். சிலர் நான் முன்னெல்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்து தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருப்பேன், இப்பொழுது எனக்கு 20 நிமிடத்திற்கு மேல் உட்கார முடியவில்லை, சிரமமாக இருக்கிறது என்கிறார். சில பேர் என்னுடைய கால் வலிமை சோர்வடைவது போல் இருக்கிறது என்கிறார்கள். சிலர் காலில் ஒரு விதமான மதமதப்பு இருக்கிறது, எனக்கு நீரிழிவு நோயும் கிடையாது, வேறு சொல்லும்படியான நோய் எதுவும் கிடையாது, ஆனால் காலிலே மதமதப்பு இருக்கிறது, முட்கள் குத்துவது போன்ற ஒரு உணர்வு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் எதனால் விளைகிறது என்றால் கசேறு கொடி என்று சொல்லுகின்ற வெர்டிபிரல் காலம் அஃபெக்ட் ஆகிறதுனால, பாதிக்கப்படுவதனால ஏற்படுகிறது. இந்த வெர்டிபிரல் காலம் பல காரணங்களால் பாதிக்கப்படலாம். சிறுவயதிலிருந்தே நல்ல பயிற்சி உடல் உழைப்பு உள்ளவர்களுக்கு ஸ்பைனல் காலம் நல்ல பலமாக உறுதியாக அமைந்து விடுவது உண்டு. ஆனால் அப்படி இல்லாமல் எப்போதும் கம்ப்யூட்டரையே பார்த்து கொண்டு கழுத்தை அங்கெங்கும் திருப்பாதவர்களுக்கு செர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் என்கின்ற செர்வைக்கல் வெர்டிப்ரா சீனமடைகின்ற நிலையில் உண்டான நோய் ஏற்படலாம். அதே மாதிரி அடிபடுவதனாலும் ஏற்படலாம், ட்ரோமா இன்ஃபெக்ஷனால ஏற்படலாம். சில பேர் இந்த செர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த வலி எங்களுடைய கைகளுக்கு பரவுகிறது என்று சொல்வார்கள். சிலர் உட்கார்ந்து விட்டு எழுந்திருக்கும் பொழுது ஒரு கிறுகிறுப்பு வந்து எங்களை கீழே தள்ளி விடுவது போல் இருக்கிறது என்று சொல்வார்கள். இவர்கள் அனைவருக்கும் சித்தாலயாவில் சிறந்த மருத்துவம் அளிக்கப்படுகிறது. முதுகு வலி வந்தால் வலி நிவாரண மாத்திரைகளை போட்டுக்கொண்டே காலத்தை கழிக்கக்கூடாது. ஏதோ 1-2 தடவை வலி நிவாரண மாத்திரையை போடலாம், அல்லது பூச்சுமான்களை உங்களுக்கு தெரிந்த பூச்சுமானங்களை பூசலாம், ஒற்றலம் கொடுக்கலாம். ஆனால் தொடர்ந்து முதுகுவலி இருக்குமானால் நீங்கள் அவசியம் சித்தாலயாவிற்கு வர வேண்டும், அல்லது பொருத்தமான ஒரு மருத்துவரை பார்க்க வேண்டும். ஏன்னா மருத்துவரை பார்த்தால் அவர் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுங்கள் என்று சொல்லுவார். அப்படி சொல்லும் பொழுது ஸ்பைனல் காலத்தில் என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அறிய முடியும். டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் ஏற்படலாம். ஒரு வெர்டிபிராவுக்கும் இன்னொரு வெர்டிபிராவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மென்மையான திசுக்கள் தேய்வு அடைந்திருக்கலாம், அல்லது அந்த திசுக்கள் பிரிங்கி கொண்டிருக்கலாம், அல்லது அந்த சாக் வந்து கிழிவுபட்டிருக்கலாம். இதனால கம்ப்ரஷன் ஏற்பட்டு அதன் மூலமாக பக்கவாட்டிலே செல்லக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்பட்டு வலியை தோற்றுவிக்கக்கூடும். ஆகையால நாட்பட்ட முதுகுவலி உடையவர்கள் வலி நிவாரணி மாத்திரைகளை மட்டும் நம்பிக்கொண்டு இருந்தால் சமயத்தில் மிகவும் கடுமையான நோய் மறைக்கப்பட்டு விடலாம். ஏனென்று சொன்னால் செகண்டரிஸ் எங்கேயாவது அறியப்பட முடியாத அளவிற்கு புற்றுநோய் ஏற்பட்டு அதனுடைய விளைவாக கூட முதுகு தண்டுவடம் பாதிக்கப்படலாம், வெர்டிபிரல் காலம் பாதிக்கப்படலாம். ஆகவே நாட்பட்ட முதுகுவலி இருக்கின்றவர்கள் அவசியம் மருத்துவரை கலந்தாலோசிக்க வேண்டும். சித்தாலயாவில் உங்களுக்காக தொண்டாற்றுவதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். தொடக்க நிலையிலே தைலத்தை பூசி தொக்கணம் என்கின்ற தடவல் முறையை செய்து மூலிகை ஒற்றடம் அடித்து நீராவி குளியல் கொடுத்து உங்களுக்கு அந்த வலியை போக்க முயல்கின்றோம். அதில் சரியாக விட்டால் உள்மருந்துகளை கொடுத்து நாங்கள் உங்களுடைய முதுகு வலியை குணப்படுத்த முயல்கிறோம். சில நிலைகளில் உள்மருந்துகளும் கொடுக்க வேண்டும், தொக்கணமும் செய்ய வேண்டும். நல்ல தைல வகைகளை பயன்படுத்தி தொக்கணமும் செய்து மூலிகை ஒற்றடமும் கொடுக்கிறோம். அதே மாதிரி யோக பயிற்சிகளின் மூலமாகவும் முதுகு வலியை குறைக்க முடியும். அதற்காக நாங்கள் இங்க யோக குருவை அமர்த்தி இருக்கின்றோம். அடிபடுகின்ற போது எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தோம்னால் எந்த விதமான பாதிப்பு இருக்காது, ஆனால் வலி இருக்கிறது நோயாளிக்கு. ஏனென்றால் வர்ம நிலைகளிலே அடிபட்டிருக்கிறது. ஆகவே வர்ம நிலைகளில் அடிபட்டிருக்கும் போது அதற்கு இலக்கம் செய்வதற்காக வர்மத்தில் தகுதி படைத்த நிபுணர்களையும் சித்தாலயாவில் நியமித்திருக்கிறோம். ஆகவே முதுகு வலி வருகின்றவர்கள் வலி நிவாரண மாத்திரைகளையே சார்ந்திருக்காமல் மருத்துவத்திற்காக சித்தாலயாவிற்கு வந்தால் உங்களுக்கு நல்ல விதமாக தொண்டாற்றி உதவ இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மருத்துவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற சித்தாலயா 31-2 ஃப்ளவர்ஸ் ரோட், அரும்பாக்கம், சென்னை 106 என்ற முகவரிக்கு நேரில் வரலாம்.